700 கிராம் சிக்கன், அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கோம், இருந்தாலும் இத்தனைண்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படி பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா அந்த உப்பெல்லாம் நல்லா ஏறிடும் கறியில். ம் 10 நிமிஷம் நின்று பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் வாசனைக்காக, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா நெய்யே இப்படி இடிச்சிருங்க. இடிகல்ல இருக்கவங்க இடிகல்ல இடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி நல்லா 1-2 நெய்யே இடித்து வச்சுருக்கிறேன். கால் கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 7 காஞ்ச மிளகாய். இப்போ தாளிக்கலாம். உப்பு கறி செய்கிறதுக்கு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கிடலாம். கடுகு போட்டு வெடிக்குதுங்க, நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் ஜீரகம் போடலாம். ஜீரகத்தை போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மிளகாயை போட்டுக்கலாம். கருவேக்கூடாது, மிளகாய். அப்படியே வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கி இருக்குது பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். போதும், இவ்வளவு வெங்காயம் வெந்தால் போதும். ஏன்னா சிக்கன் கூடவே நல்லா அப்போதான் வெங்காயத்தோட அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இப்போ உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெசரி இருக்கணும். நல்லா அதையும் இதில் போட்டுடலாம். ஜீரகம் நம்ம எண்ணெயில் போட்டு தாளிச்சுருக்குறோம், அதனால இதை எண்ணெயில் போட்டு நீங்கள் தாளிக்க வேணாம், இப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வதங்கி வரும்போது நல்லா டேஸ்ட் உள்ள எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். வாங்க அப்படியே மூடி சத்தை வச்சுட்டு கொஞ்சம் சத்தை வைப்போம்.
இப்போ பாருங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா எல்லாம் ஒன்றா வேகிறதுக்காக. ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்குறேங்க. இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோம்னா மூடி வச்சோம்னா மூடி வச்சா இன்னும் நல்லா கொதிக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, தலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்ல தான் நம்ம வச்சு வேக வைக்கணும். இப்படியே கொதிக்கும் போது நம்ம ரொம்ப ஹைல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நாரா தெரியும். அதனால அப்படியே மூடிட்டு சிம்ல வச்சிருங்க. வாங்க, இப்ப அப்படியே நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு, கறியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அப்படியே நல்லா கொஞ்சம் ஹைல வச்சு நல்லா வதக்கிடலாம், எண்ணெய் வர்ற அளவுக்கு. பாருங்க, நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஒட்டாம வறுக்கலாம், தனித்தனியா வறுக்கலாம். எங்களுக்கு இப்படி கொஞ்சம் இதா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதோட எடுக்கிறேங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வதக்கிக்கோங்க. இன்னும் வதக்கலாம். இதை எனக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, எனக்கு இவ்வளவே போதும். எங்க வீட்டுல இப்படி இருந்தா தான் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் முருகலா இருந்தா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்குனீங்கன்னா, என்ன ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்துடும். இப்ப எடுத்து அடுத்த கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கேன். இப்ப எல்லாம் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை எடுத்து போட்டாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை அப்படியே தூவிடலாங்க.